Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Chainsaw Man episode 11. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம அக்கி ஃபியூச்சர் டெவில் கூட கான்ட்ராக்ட் கூட தன்னந்தனியாலா உள்ளுக்குள்ள போனால அது ஃபர்ஸ்ட் இருட்டுக்குள்ள இருந்து கண்ணை அப்படியே உருட்டுன்னு உருட்டும். அதுக்கப்புறம் வெளியில வரும், பார்த்தா ஏதோ அழுகி போன மரம் மாதிரியே இருக்கும். ஃபியூச்சர் தாண்டா ரூல் பண்ண போகுது, ஃபியூச்சர் தாண்டா ரூல் பண்ணும் அப்படின்ட்டு லூசுத்தனமா அது வாட்டுக்கு பேசிட்டு இருக்கும். அக்கியும் பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். இது கொஞ்சம் கோக்குமாக்கான பைத்தியக்கார டெவில் போல அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடும். நம்ம பையலுக்கு அந்த கன்றாவியான டான்ஸ் எல்லாம் ரசிக்க டைம் இல்ல. வந்த மேட்டர் சொல்லுவான், உன் கூட டீல் போட வந்தேன், உனக்கு என்ன வேணுமோ அதை கேளும்பா. என்ன நீ நான் இவ்வளவு ஜாலியா ஆடிட்டு இருக்கேன், நீ இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட ஃபியூச்சரை நான் பார்க்கணுமே, அப்பதானே எதை வாங்கலாம் எதை வாங்க கூடாது, எது தேரும் எது தேராதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு உன் மண்டையை கொண்டு வந்து என் வயித்துக்குள்ள விட்டு, மண்டையில வேற முடிய முள்ள மாதிரி வச்சிருக்கான் நன்னாரி பைய அப்படின்னு உடனே சரின்ட்டு அக்கியும் கொண்டு போய் தலையை உள்ள விடுவான். அதுவும் நல்லா வளைச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த டைம் டீல கொஞ்சம் வித்தியாசமா போடும். இப்போ மத்த டெவில்ஸ் எல்லாம் என்ன கேட்டுச்சு, கை வேணும், கால் வேணும், கண்ணு வேணும், வாய் வேணும், மூக்கு வேணும்னு அப்படியே பாட்டா வாங்கிச்சுங்க. ஆனா இந்த டெவில் நம்ம அக்கியோட ரைட் கண்ல வந்து இருந்துகிட்டு எல்லாத்தையுமே பாப்பேன்னு சொல்லும். அவ்வளவுதான், இதான் கான்ட்ராக்ட், இதுக்காக எல்லா பவரையுமே கொடுக்குமாமா. அவன் லுக்லயே அதுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன டீல் இவ்வளவு மொக்கையா இருக்கேன்னு நினைக்கிறியா, ஃபியூச்சர்ல உன்னோட டெத்து பயங்கர கெத்தா இருக்க போகுது தம்பி, அதை நான் லைவா பார்க்கணும், அதுக்காக தான் இந்த டீலும்பா. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டா அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேண்டாம், நான் சாகிறத பத்தி எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னோட டார்கெட்டை மட்டும் நான் கொன்னா போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு அவனோட ரைட் கண்ணை காமிச்சு வா வந்து உட்காந்துக்காம்பான். அப்படியே கட் பண்ணா கிஷிபே ட்ரைனிங்ங்கிற பேர்ல பவரையும் டெஞ்சியும் போட்டு தொவன்னு துவச்சு எடுக்கிறான். இதுக்கு முன்னாடி வந்தவனே வாங்கி கட்டிட்டு போயிருவாங்கல்ல, ஆனா இந்த டைம் நம்ம கிஷிபேவோட கண்ணத்திலேயே கோடு போட்டாங்க. அப்படின்னா என்ன, முன்ன விட இப்ப நல்லாவே டெவலப் ஆயிட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் ட்ரைனிங் வந்து டெய்லியும் வேண்டாம், வீக்லி ஒன்ஸ் மட்டும் வச்சுக்கலாம்னு சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாவ், நம்ம சாதிச்சிட்டோம்னு. எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி நம்ம எப்பவுமே பிரெயினை கூலா வச்சுக்கணும், அதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதீங்க. அண்ட் நீங்க இருக்கிற சிச்சுவேஷனையும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு வெப்பன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குது, நாளைக்கு நம்ம லைவா சண்டை போட போறோமா. இது வந்து இவ்வளவு நாள் கொடுத்த ட்ரைனிங்கான ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரின்னு வைங்க. அப்படி யாரு கூட சண்டை போட போறாங்கன்னா சவட்டாரி அண்ட் கட்டானா, அவங்க தானே ஹிமினோ மத்தவங்க எல்லாத்தையுமே கொன்னாங்க. அண்ட் இதுக்காக மொத்த டிவிஷன் 4மே போறாங்க. ஆபரேஷன் மட்டும் ஏதாச்சும் எசக பொசக ஆச்சுன்னா இவங்க ரெண்டு பேர்த்துமே நிஜமான பேட்டில் அவன் போட்டு தள்ளிடுவானாமா. உடனே டெஞ்சு இருந்துகிட்டு அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் வேணா உங்களுக்கு கருணை காமிச்சு உங்களை வாழ விடுறாமா. அட வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு கான்பிடென்ட் என்னன்னா கிஷிபே கூட சண்டை போட்டு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்ததுல பையன் முன்ன விட நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டான். உங்க ட்ரைனிங்கால என்னால ஏகப்பட்ட டிவில்ஸை கொல்ல முடியும், அப்படி இருக்கும்போது எதுவுமே தப்பா நடக்காதும்பா. சரி ரைட்டு, உருப்படியா இருந்தா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே கிஷிபே மாக்கிமாவை போய் மீட் பண்ணுவாரு. மாக்கிமா டெஞ்சி பவருக்கு கிஷிபே ட்ரைனிங் கொடுக்கறதுனால ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லுவா. ஆனா கிஷிபேக்கு கடுப்பா இருக்குது, ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அப்படி என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் கடைசியில அவங்க செத்து போயிடுறாங்க. அந்த கவலையிலேயே மனுஷன் அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஏன்னா அவங்க மேல வச்ச பாசம். இப்ப இருக்க பவரும் டெஞ்சியும் இவருக்கு ஒரு பொம்மை மாதிரி தான், செத்தாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஆனா வயசாயிட்டே போறதுனால அவரால் அவங்க கூட அட்டாச் ஆகிறத தடுக்க முடியல. சரி ரைட்டு, மாக்கிமா ஏதோ பேசணும்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேப்பா. இந்த மாதிரி ஸ்பெஷல் டிவிஷன் மேல ஒரு பெரிய அட்டாக் நடக்க போகுதுன்னு மாக்கிமாக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனா மத்தவங்க யாருக்குமே இது தெரியல, அதனாலதான் செத்து போயிட்டாங்க. ஏன் அதை தெரிஞ்சும் ஸ்டாப் பண்ணலன்னு கேட்டா அவ எனக்கெல்லாம் தெரியாது, என்னையவே அட்டாக் பண்ணிட்டாங்கம்பா. உடனே கிஷிபேவோ நீ என்ன பண்றியோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நீ மனுஷங்களுக்கு சேவை செய்யற வரைக்கும் மட்டும்தான் உன்னால ஒழுங்கா இருக்க முடியும்பா. அவளுக்குமே அதுலதான் இன்ட்ரெஸ்ட், எவ்வளவுக்கு எவ்வளவு டெவில்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு காப்பாற்றணும். ஆனா அதுக்கு டிவிஷன் 4 சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு இப்ப இவங்களுக்கு ஃப்ரீடம் தேவை, ஏன்னா மேல இருக்க ஆளுங்க குத்திக்கிட்டே இருக்கானுங்க, இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு. அப்படி இருக்கும்போது இவங்களால ஃப்ரீயா எந்த ஒரு வேலையும் பண்ண முடியல. அட்டாக்கு அப்புறம் இப்ப இவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க, இதனால ஏகப்பட்ட மக்களை காப்பாத்தலாம்ல அப்படின்ட்டு அவ சொன்னதை கேட்டவனே நீ போய் சொல்ற நீர்வான். அப்படியே கட் பண்ணா ஏதோ ஒரு ஹோட்டல்ல பயங்கர செக்யூரிட்டியோட அந்த கட்டானாவும் சவட்டாரியும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே பதட்டம், ஏன்னா இவங்க இந்த ஜப்பான்ல எங்க தான் போனாலும் சரி மாக்கிமா உயிரோட இருக்க வரைக்கும் இவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிடுவா. அதனால அவ கூட எதிர்த்து சண்டை போட்டு அவளை காலி பண்றதை தவிர வேற வழியே இல்ல. இவனோட தாத்தாவுக்கும் பயந்து ஓடுறதுன்னா சுத்தமா பிடிக்காதாமா. இப்ப இவங்களுக்கு இருக்க தலைவலியே டெஞ்சி டிவிஷன் 4ல இருக்கிறதா. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் அவனோட ஹார்ட்டை தனியா கழட்டி எடுத்துட்டு வராம விட மாட்டேன்னு வெறியோட சொல்லுவான். என்ன இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க, யாரும் கடி வாங்கி கண்டமாயிராதீங்கப்பா. ஏமா ஏன்னு கேட்டா இந்த பில்டிங் அடியில இவங்க சீக்கிரட்டா ஒரு வெப்பனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க, எல்லாம் இவங்க சேஃப்டி காண்டி தான், அட வேற ஒண்ணும் இல்ல, அது எல்லாமே ஜோம்பிஸ். யாரெல்லாம் கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி கட்டாம இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஜோம்பியை கடிக்க விட்டு ஜோம்பிஸா மாத்திட்டாங்க. அதுங்க யாரை கடிச்சாலும் அவங்களும் ஜோம்பிஸா மாறிடுவாங்க.
டிவிஷன் 4 வந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி அவங்கள காலி பண்ணிடலான்னு பிளானிங். அப்படியே கட் பண்ணா இங்க அக்கிய கூப்பிட்டு மறுபடியும் இவங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. குரூஸ் அண்ட் டெண்டோக்கு வேலை முடிஞ்சு போச்சாமா. சோ கொஞ்சம் இந்த ஜப்பான் அப்படியே ஜாலியா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கியோட்டோக்கு கிளம்பிடுவாங்க. அப்படின்னா இவங்க திரும்பி அக்கிய மீட் பண்ண போறது இல்ல. அதனால அந்த குரோஸ்க்கு ஒரு டவுட் என்னன்னா, அக்கி கண்டு வில போட்டு தள்ளுறதுக்காக தான் இந்த டெவில் ஹண்டராவே ஆனா அப்படின்னு கேள்விப்பட்டாங்களாமா. உன்னால அதெல்லாம் கொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா பப்ளிக் சேஃப்டியை சேர்ந்த 20 ஏஜென்ட்டை சும்மா அட்ட டைம்ல தரமா வச்சு சம்பவம் பண்ணியிருக்கானுங்க. கிட்டத்தட்ட இவனுமே சுடுபட்டு சாக வேண்டியவன் தான். ஆனா அந்த கண்டுவில் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் ஆளுகளை அட்ட டைம்ல கொண்டு குவிச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களால கண்டுவில கொல்ல முடியுமா என்ன? அண்ட் இன்னொரு உண்மை என்னன்னா, இவங்களுமே கண்டுவிலால தான் இந்த பப்ளிக் சேஃப்டில வந்து சேர்ந்தாங்க. ஆனா அதுக்காகலாம் அதை கொல்றதுக்கெல்லாம் இவங்க யோசிச்சு பார்க்கவே இல்லை. ஏன்னா அது இம்பாசிபிளான விஷயம். சோ உன்ன மாதிரி ஒரு சப்ப பயலாலலாம் அதை கொல்ல முடியுமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அக்கிக்கு இவங்க என்ன பேசினாலும் அதை பத்தி கவலையே இல்லை. அவன் தெளிவா சொல்லிடுவான், நீ எவ்வளவு வேணாலும் பேசிக்க, பின்னாடி உட்கார்ந்து வேடிக்கை பாரு. இன்கேஸ் அது கூட சண்டை போட்டு நான் செத்தா கூட அதுக்கப்புறம் கூட என்னைய பார்த்து சிரி, ஐ டோன்ட் கேர். ஏன்னா எனக்கு தெரியும் அது இம்பாசிபிள்னு. ஆனா அவனுக்கு இதை விட்டா வேற வழி இல்ல, சொல்லப்போனா வழி தெரியல, நான் அதை கண்டிப்பா கொன்னே தீர்வேன்னு ஒரே முடிவுல இருக்கான். அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு வந்து சேர்ந்துருவாங்க. சரி ரைட் நான் கிளம்புறேன், உங்க ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ் போகும்போது அவன் திருப்பி கூப்பிட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸை கொடுத்து, டிவிஷன் 4ல இருக்க எல்லாம் கிரேசியான ஆளுங்கன்னு சொன்னாங்க, அப்படித்தான் நீயும் இருக்க, கண்டிப்பா உன்னால முடியும் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அக்கிக்குமே சந்தோஷம். அப்படியே கட் பண்ணா மாக்கிமா இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணாயிலே ஒரு ஆளுங்க அந்த கூட்டத்தோட தலைவனை போய் மீட் பண்ணுவான். அதுவும் தனியாளா போன உடனே கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் சொல்லிடுவான், என்னமா கண்ணு எங்க ஆளுங்கெல்லாம் டோக்கியோல கொஞ்சம் பூந்து விளையாண்டானுங்க போல அப்படின்ட்டு கொஞ்சம் நக்கலா பேசுவான். அவன் மாஃபியா கூட்டத்தோட தலைவன் அப்படித்தானே இருப்பான். ஆக்சுவலா அந்த லூசு பைய கொடுத்த ஆர்டர்ஸ்னால அவங்க ஒண்ணும் கொல்லல. இந்த பஞ்சாயத்துக்கு பின்னாடி இருக்கிறது சவட்டாரின்னு ஒரு பொண்ணுன்னு அவளோட போட்டோவை காப்பான். அவ தான் இவன் ஆளுங்க கிட்ட டீல் பேசி இந்த மாதிரி இழுத்து விட்டுருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சாயத்துல கன் டெவிலும் இன்வால்வ் ஆயிருக்கானாமா. அந்த டெவிலுக்கு 20,000 எண்ணெய் கொடுத்து கன்ஸ் ஆமோஸ்னு வாங்கியிருக்காங்க. இவனுக்கு ஒண்ணுதான் புரியல, ஒரு டெவிலுக்கு எதுக்கு யா காசு? மொத்தத்துல இவங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போச்சு இல்ல. உடனே மாக்கிமா சிம்பிளா, சரி ஓகே உங்க ஆர்கனைசேஷனை சேர்ந்த ஆளுகளோட பேரை பூரா இந்த பேப்பர்ல எழுதி கொடுங்கன்னு சொல்லுவான். மெயினா கன் டெவில் கூட கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்கல்ல அவங்க பேரு. அவன் அதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல, தாராளமா தந்துடலாமா. இதே தாராளத்தோட மத்த மாஃபியா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட பேரும் கேப்பா. அவன் முடியாதுன்னுவான். ஏன்னா இவன் மத்த ஃபேமிலி மெம்பர்ஸ பத்தி வெளியில சொன்னான்னு சொல்லி ஒரு சின்ன மேட்டர் வெளியில தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய போரே நடக்கும். அதனால அதெல்லாம் முடியாதும்பா. பட் இவ கேட்கறது பப்ளிக்கோட சேஃப்டி காண்டியாமா. அதனால கோஆபரேட் பண்ணுங்கப்பா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவ இதே மாதிரி தான் சொல்றான். அவன் என்ன சொல்லுவான், எங்களால பப்ளிக்கு நல்லதா நடக்குது, எங்களை பத்தி உங்களுக்கு இன்னும் தெரியல, நீங்களே யோசிச்சு பாருங்க, எங்க எல்லாத்தையும் நீங்க மொத்தமா காலி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன ஆகும்? ஃபாரின் மாஃபியா ஆளுங்க உள்ள பூந்துருவானுங்க. அதுக்காண்டி நாங்க நல்லவங்க நல்ல பிசினஸ் தான் பண்றோம்னு உங்ககிட்ட சொல்லல. ஆனா அந்த சைனீஸ்க்கும் சோவியத் மோப்ஸுக்கும் நாங்க தான் ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியும். நாங்க மட்டும் இல்லன்னா எப்பவோ அவங்க உள்ள பூந்துருப்பாங்க. டெவில் ஹண்டர்ஸ் எப்படி மக்களை டெவில்ட்ட இருந்து சேஃப்டியா பாத்துக்கிறாங்களோ நாங்களும் ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து மக்கள் எல்லாத்தையும் சேஃப்டியா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு சேவை, என்ன கெட்ட வழியில பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவன் மூஞ்சில ஸ்மோக் எல்லாம் ஊதி விடுவான். அவளை பத்தி முழுசா தெரியாம விளையாண்டுட்டு இருக்கான். என்ன ஆக போறானோ. உங்க இதுலயே நிறைய படிக்காதவங்க எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு ஓவரா நக்கலா பேசிட்டு இருந்த உடனே அவ டப்புன்னு கீழே இருந்து ஒரு பார்சலை தூக்கி மேல வைப்பான். காசுக்கெல்லாம் நான் அடிமையாக மாட்டேங்கன்னு, அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட போய் வாங்கினேன்னா என்னோட கெத்த வெத்தாக்குன மாதிரி ஆகாதான் உடனே அவ, இது காசு இல்ல சார், இங்க இருக்காங்களே உங்களோட அசோசியேட், அதான் சுத்தி நின்னுட்டு இருக்கானுல்ல அவங்களோட சிப்லிங்ஸ், லவ்வர்ஸ், ஒய்ஃப்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ்னு அவங்க எல்லாத்தோட கண்ணையுமே புட்டிங்கி கொண்டு வந்திருக்காளாமா. ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ஆடி போயிருவான். இப்ப மாக்கிமா கேட்கறத மட்டும் அவன் பண்ணிட்டான்னா இந்த கண் எல்லாத்தையுமே சேஃப்டியா கொண்டு போய் யார்ட்ட எடுத்தாங்களோ அங்கேயே கொண்டு போய் சேர்த்துருவாளாமா. அதுக்கும் பப்ளிக் சேஃப்டில ஆள் இருக்குது, அதனால ஒழுங்கா என்கிட்ட கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்ட்டு மிரட்டின உடனே பின்னாடி இருந்த ஒருத்தன் காண்டாயி அவளை அடிக்க போவானா. அவ ஜஸ்ட் திரும்பி ஒரு லுக்கு மட்டும் தான் விடுவா. மூக்குல ரத்தம் ஒழுகி அங்கேயே ஸ்பாட்லயே பாடி ஆயிட்டான். அதுக்கப்புறம் மாக்கிமா ஒரு ஸ்பீச் கொடுப்பான். அதை கேட்டுட்டு அப்படியே ஆடி போயிட்டான். இதுக்கப்புறம் அவனால என்ன பண்ண முடியும்? அவ சொன்ன செயலனா இவனோட குடும்பத்தை கொத்தோட தூக்கிடுவாளே. அப்படியே கட் பண்ணா போலீஸ், ஸ்பெஷல் டிவிஷன் 4 எல்லாம் சேர்ந்து கட்டானாவும் சவட்டாரி இருக்காங்களே ஒரு ஹோட்டல், அந்த இடத்த ரவுண்ட் அடிட்டாங்க. உள்ளுக்குள்ள இருக்க அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேர்த்த கொல்ல முடியுமோ அத்தனை பேர்த்த கொன்னுட்டு டெஞ்சியோட ஹார்ட் ஆட்டைய போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஸ்னேக்கை யூஸ் பண்ணுவாங்களாமா. அதுக்கப்புறம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். கட்டானாக்கு எப்படியாச்சும் டெஞ்சியை கொல்லணும்னு வெறி. அதே நேரம் இங்க இவங்க 3 பேரும் வந்து இறங்கிட்டாங்க. பவர், டெஞ்சி, கொபினி. டெஞ்சிக்கெல்லாம் பயங்கர கான்பிடென்ட், ஏன்னா அவங்க எடுத்த பிராக்டிஸ்க்கு அப்புறம் இப்ப யாரு வந்தாலும் சரி வெட்டி வீசிடுவாங்களாமா. பவருமே எனக்கு மூளை பயங்கரமா வளர்ந்துருச்சுப்பா, கண்டிப்பா தட்டி பிரிச்சிருவேன்பா. இதுக்கு முன்னாடி கூட கொபினே கொஞ்சம் தைரியத்துல தான் வந்தா, ஆனா இவங்க இப்படி பேசுறத கேட்ட உடனே தான் அவளுக்கு இன்னுமே பயமா இருக்குது. ஏன்னா 2 பைத்தியகாரத்தனமா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே. இஷிபா கிட்ட பிளான் என்னன்னு கேட்டா அவன்கிட்ட எந்த ஒரு பிளானுமே இல்ல. மொத்த டிவிஷனுமே உள்ள இறங்கி சம்பவம் பண்ணிருங்க நீர்வான். உடனே அவங்க எல்லாம் உள்ள போவாங்க. அந்த டைம் ஒரு 2 பேர் வருவாங்க. ஒருத்தன் பேரு ஷினா, அவன் போலீஸ். இன்னொருத்தன் பேரு ஃபுருனோ, இவன் டெவில் எக்ஸ்டர்மினேஷன் டிவிஷன் 2. இஷிபே அவரோட பேரையும் நான் தான் டிவிஷன் 4ஓட கேப்டன் சொல்லுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க 2 பேரோட வேலையுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸையும் பேஸ்மெண்ட்டையும் கம்பல்சரி சீல் பண்ணணும். ஸ்பெஷல்
ஸ்பெஷல் டிவிஷன் ஆளுங்க உள்ள போய் டெரரிஸ்டுங்களை காலி பண்ணுவாங்க. ஆனா அதுல ஒரு விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுவான். ஏன்னா ஸ்பெஷல் டிவிஷன் 4ல இருக்க சில பேர் வந்து மனுஷங்களே கிடையாது. அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போய் சிட்டிக்குள்ள கலவரம் பண்ணி ஏகப்பட்ட பேர்த்த சாவடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது டெரரிஸ்டே எவ்வளவு தேவையில்லைங்கிற மாதிரி தோணும். அதுக்கு நம்ம அவங்கள விடக்கூடாது. அவங்க யாரு எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பத்தியுமே நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா அப்பதான் அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள காலி பண்ண வசதியா இருக்கும். அப்ப அப்படியே உள்ள காட்டுறாங்க. பார்த்தா ஜோம்பிஸ் எல்லாம் பேஸ்மெண்ட்ல நிறைஞ்சு கிடக்குது. சரி இவ்வளவு நேரம் நம்ம பவர் பத்தியும் டெஞ்சியை பத்தியும் சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்தா அதான் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போல. அதுல இவன் பேரு பாத்தீங்கன்னா ஷார்க்கு. இவன் ஒரு ஃபீண்டு, நம்ம பவர் மாதிரி. அவனால தரையிலையும் செவத்திலையும் தண்ணி மாதிரி உள்ளுக்குள்ள பூந்து வர முடியும். அவனால குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் டெவிலா மாதிரி யாரை வேணாலும் எப்படி வேணாலும் முரட்டுத்தனமா கொள்ளலாம். அப்படித்தான் அங்க இருக்க ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டு ஒருத்தர் இருப்பான். இவன் தான் வைலன்ஸ் ஃபீண்டு. இப்போ ஒரு டெவில் வந்து ஃபீண்டா மாறினா அவங்க முன்னைக்கு இருந்ததை விட வீக்கா மாறுவாங்க. ஆனா என்னதான் இவன் ஃபீண்டாவே இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரான ஆளு. இதை சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஜோம்பிஸ் எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பான். அதுவும் ரத்தம் தெறிக்க அவன் இவங்களுக்கு எதுவும் ஆப்பு வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிதான் பாய்சன் கேஸ் வர மாதிரி ஒரு மாஸ்க மாட்டி விட்டுருக்காங்க. இல்லன்னா அந்த லூசு பையில கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஸ்பைடர் டெவில். இவ பாத்தீங்கன்னா மனுஷி மாதிரி தான் இருப்பா. ஆனா சண்டைன்னு வந்துட்டா கொக்கமக்கா அப்படியே ஸ்பைடராவே மாதிரி பயங்கரமா அட்டாக் பண்ணுவா. ஐ மீன் காலுங்கெல்லாம் ஸ்பைடர்ஸ் மாதிரியே வரும். அத பாத்தீங்கன்னா படு பயங்கரமா இருக்கும். பட் என்ன இருந்தாலும் அவளுமே ஒரு டெவில். பண்ணியா இருக்கிறதுக்காகவே கொல்லுவாளாமா. அடுத்தது ஏஞ்சல் டெவில். ஏஞ்சல்னு சொல்றாங்களே தவிர மத்தபடி இவளுமே ஒரு பயங்கரமான டெவில் தான். மனுஷங்கெல்லாம் இவ பக்கத்திலேயே போக கூடாது. இப்ப கூட பாருங்க ஜோம்பி மண்டை ஓட்டு எடுத்து தின்னுட்டு இருக்கா. பிசிக்கலா இவளை தொட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேனே மொத்தமா கரைஞ்சிரும். அவ என்ன பண்ணுவா, ஜோம்பியை கொண்டுட்டு இருக்கா. அக்கி கிட்ட எனக்கு கர்ச்சீஃப் வேணும்னு கேப்பா. அவனும் கேஷுவலா கொண்டு வந்து கொடுப்பான். அவளால நம்பவே முடியல. ஏன்னா இவளை தொட்டா அவனோட லைஃப் ஸ்பேன் மொத்தமா காலி ஆயிரும். ஆல்ரெடி பையகிட்ட 2 வருஷம் தான் இருக்குது. அப்படி இருக்கும் போதும் நீ தைரியமா வந்து தரியாமா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அக்கிய ஒருத்தன் ஷூட் பண்ணுவான். அந்த புல்லட்டை அவளோட ரெக்கைய வச்சே தடுத்துருவான். அப்புறம் என்ன மூஞ்சிலேயே ஒரு போர்டு போட்டு அவனை மட்டை பண்ணிடுவான். அவனை ஏஞ்சல் டெவில்ட்ட வெளியில கொண்டு போக சொல்லிட்டு மத்த டெவில்ஸ் எல்லாத்தையுமே இங்க இருக்க ஜோம்பிஸ பாத்துக்க சொல்லிடுவான். அவங்க தான் மரணத்தனமா போட்டு கொண்டுட்டு இருக்காங்களே. இப்ப அக்கி, பவர், டெஞ்சி இவங்க 3 பேரும் சவட்டாரையும் கட்டானாவையும் தேடி கிளம்புறாங்க. இது பெரிய பில்டிங். இஷ்டத்துக்கு போய் பார்க்கணும்னா எங்க போகணும்னு தெரியுமான்னு கேட்டா தெரியலமா. அதாவது இதுக்கப்புறம் தான் ஸ்பிளிட் ஆகி போய் தேடணும். சரி ரைட்னு ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ளோருக்கு போவாங்க. அப்ப அக்கி போன ஃப்ளோர்ல ஏகப்பட்ட பேர் கண்ணை வச்சு அவனை சுட வருவானுங்க. அதுல ஒருத்தனை அடிச்சு மட்டை பண்ணிடுவான். அறையுமே அவன் கொல்ல ட்ரை பண்ண மாட்டான். நான் வந்து அந்த 4 பேரு மூக்குல ரத்தம் ஒழுக அங்கேயே மயக்கம் போட்டு வந்துட்டானுங்க. எல்லாம் நம்ம மாக்கியமா பார்த்த வேலை தான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே வருவா. இந்த மாஃபியா கூட்டம் மொத்தத்தையுமே போட்டு தள்ளிட்டா போல. இங்க அக்கி ஒரு வழியா அந்த சவட்டாரிய கண்டுபிடிச்சிட்டான். அவ என்ன பண்ணுவா, கோஸ்ட் டெவில களத்துல இறக்குவா. இதை நம்ம பையன் எதிர்பார்க்கவே இல்ல. இமினோ செத்ததுக்கு அப்புறம் அவ கூட கான்ட்ராக்ட் போட்டு வச்சு போல. உடனே அதுவும் பயங்கரமா அக்கி அட்டாக் பண்ணும். அவன் அதோட கையெல்லாம் வெட்டி வீசுவான். அந்த டைம் சவட்டாரியோட மூக்குல இருந்து ரத்தம் வரும். அவ பாத்தீங்கன்னா அதை பெருசா கண்டுக்க மாட்டா. இங்க அக்கி என்னதான் கோஸ்ட் டெவில் பயங்கரமா அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக் எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டே இருப்பானே தவிர அவனை எதுவும் பண்ண முடியல. அது எப்படி பண்றான் தெரியுமா, ஃபியூச்சர் டெவிலோட பவரால. அவனுக்கு அந்த கோஸ்ட் அடுத்து எப்படி அட்டாக் பண்ணுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அசால்டால இருந்து எஸ்கேப் ஆகி அதை அட்டாக் பண்ண வர கை எல்லாத்தையுமே வெட்டி வீசிடுவான்னு வைங்க. பட் அதை மட்டும் தான் அந்த கோஸ்ட் டெவிலால பண்ண முடியும், வேற எதுவும் முடியாது. சரி ஒரு அட்டாக் 2 அட்டாக்னா தப்பிக்கலாம். அது எக்கச்சக்கமா எல்லா டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ண உடனே அவனால மூவ் பண்ண முடியாம தொக்கா மாட்டிட்டான். கழுத்தோட புடிச்சு லாக் பண்ணிரும். சவட்டாரி உடனே அவன் கழுத்தை நெரிச்சு கொல்லுன்னு சொல்லுவாளா, தோ பண்றேன்ட்டு புடிச்சு கண்டமேனிக்கு நசுக்கும். அவனால மூச்சு விட முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆக்கிய இப்படியே புடிச்சு அமுக்கினா போதும், பைய ஸ்பாட்லயே பாடி ஆயிருவான். பைய கொஞ்சமா முடியாம அப்படியே மயக்கத்துக்கு போவான். இதுக்கப்புறம் அவன் தப்பிச்சானா இல்லையா, டெஞ்சி பவரோட நிலைமை என்னன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.